அடுத்தவங்க டைரிய படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இது எங்களோட ஃபேமிலி டைரிங்க. ஒரு காலத்தில எங்க வீட்ல பீரோ கூட இல்ல. அப்பல்லாம் முக்கியமான பில்லா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ எதுனாலும் முக்கியமான விஷயம்னா அந்த டைரிக்குள்ள தான் வச்சிருப்போம். இந்த டைரியில எங்க அப்பா டெய்லி டெய்லி எவ்வளோ சம்பளம், அது என்ன பண்ணோம் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, இந்த காலத்தில இதெல்லாம் பண்றோமான்னு கேட்டா, அதிகமா யாரும் பண்றதில்ல. பட் அப்போ எங்க அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 60 தான் சம்பளம். ஆனா, அதில என்னலாம் பண்ணோம், வேலைக்கெல்லாம் போனது எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பட் இப்போ நம்ம அசால்ட்டா ஆன்லைன்ல எல்லாம் பே பண்ணிட்டு செலவு பண்ணிட்டுருக்கோம். ஆனா, அந்த ரூ. 60க்கும் கணக்கு எழுதி வச்சு என்ன பண்ணணும்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. எங்க போனோம் வரைக்கும் இருக்கும். மூவி போனது கூட எழுதி வச்சிருக்காங்க. இந்த டைரி வந்தப்புறம் எங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அழகா இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி அழகா எழுதி வச்சிருப்பாங்க. நான் பிறந்தது, என் தங்கச்சியோடது, எங்க அக்காவோடது, முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். நான் தேடி தேடி ஃபோட்டோ எடுக்க முடியல. 1, 2 மட்டும் தான் எடுத்தேன். பட் இந்த மாரி உங்க வீட்ல உங்க அப்பாவோ, அம்மாவோ எழுதி வச்சது